பாவத்தை எப்படி மேற்கொள்றது? நான் நீதிமான் நம்மனாதான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். நீங்க பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த பாவிங்கிறத விட்டுட்டு முதல்ல நீதிமான்றத வைங்க, அப்புறம் பரிசுத்த வாழ்க்கை உங்க பின்னாலே வரும். நீங்க பரிசுத்தமா தான் வாழ்வீங்க. நீதிமான் என்று நம்பிக்கொண்டு நீதிமான் என்று பேசிக்கொண்டு பாவியாக வாழ்வது கஷ்டம். இன்னைக்கு காலையில் எதிர்ச்சவன நான் நீதிமான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பரிசுத்தவான், கர்த்தருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அசுத்தத்தை செய்ய முடியாதனால, ஏன்னா இந்த நினைவால நான் நிரம்பி இருக்கிறதுனால அதை செய்ய முடியாது. காலையில் இருந்து சொன்ன ஆண்டவரே பாவி நீ பிரதான பாவின்னு சொன்ன உடனே வெளியே போனோன்னு பாவம் ஏதாவது அழைக்குது. அப்பதான் சரி நம்ம எப்படியும் பாவி தான் கொஞ்சம் செஞ்சுட்டு போவோம், என்ன பண்றது? பாவியா இருந்துட்டு ஒரு பாவமும் செய்யாம இருந்தா அதுவும் தப்பு இல்லையா அப்படின்னு செஞ்சுட்டு எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைங்க. எதை முதல்ல வைக்கணும்? நான் நீதிமான் என்கிற உண்மையை முதல்ல வைக்கணும். அந்த பேச்சை முதல்ல வைக்கணும். அந்த எண்ணத்தை முதல்ல வைக்கணும். நான் நீதிமான போல செயல்பட ஆரம்பிக்க வேணும். அப்பொழுது பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது.